வணக்கம். என்னுடைய பேர் மரண கானா விஜய். நான் ஒரு தமிழ்நாடு திரைப்பட பின்னணி பாடகர் மற்றும் சமூக ஆர்வலர். என்னோட வாழ்க்கையில் இந்த கானா பாடல் எனக்கான ஒரு சரியான அடையாளத்தை கொடுத்து பல பயணங்கள் வந்தேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கானா பாட்டு கூட ஒரு தவறுன்னு நினச்சிக்கிட்டு என் பாடலோட முறைகளே கொஞ்சம் மாற்ற நினைக்க ஆரம்பித்தேன். அதுக்கு காரணம் சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காரணம் கானான்ற ஒரு பாடல் மீது செலுத்தப்படும் ஆதிக்கமும் அரசியல் தன்மைகளும். அதனாலேயே நான் அந்த கானாவை விட்டு வெளியே வரணும்னு நினச்சேன். ஏன்னா எந்த காலகட்டங்களில் நான் கானாவை கையில் எடுக்கிறேன்னா 1990 காலகட்டங்களில் கானாவை கையில் எடுக்கிறேன். கானாவில் கையில் எடுத்து ஒவ்வொரு வீதிகளுக்கும் தெருவு முனைகளுக்கும் சின்ன சின்ன இடங்களுக்கு எல்லாமே என்னோட தப்பட்டையுடன் கானாவை கலந்து கொண்டு போகிறேன். நான் அதுக்கப்புறம் என்னோடய கானா பயணங்களில் நிறைய இடங்களில் மாற்றி மாற்றி கொண்டு போயிட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு சின்ன ஏற்றங்களும் கிடச்சிது கானாவில். முதல்ல வட சென்னையில் சரி எங்கேயா இருக்கட்டும் தப்பட்டை அடிச்சுக்கிட்டே கானா பாடினது யாருன்னு கேட்டிங்கன்னா நான் மட்டும்தான். இங்கேயே நான் மட்டும்னா என்னை நான் அடையாளப்படுத்தலைன்னா என் அளவுக்கு என்னை அடையாளப்படுத்துறதுக்கு எவனும் முன் வரல. ஏன்னா எவனுக்கும் எவன் நல்ல மனசும் கிடையாது. அதெல்லாம் வாழ்க்கையில் நிறைய உணர்ந்துட்டேன். நான் ஒரு 4-5 வருடங்களாகவே கானா பாடலை விட்டு வெளியே வந்துட்டேன். ஊடக பேட்டிகள்லேருந்து வெளியே வந்துட்டேன். இது வரைக்கும் நான் 3 புத்தகங்கள் போட்டிருக்கேன். 80 படங்களுக்கு மேலே பாடியிருக்கேன். அது வெளியானது கொஞ்சம் பாட்டுங்க தான். அதில் ஒரு பாட்டு பிரபலமான டங்கமாரி ஊதாரி அந்த பாடல். மற்ற எல்லா பாடல்களும் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. சில பாடல்கள் நான் தான் பாடியிருக்கேன்னு தெரியாது. ஆனால் அது பல பேர் சொந்தம் கொண்டாடிப்பாங்க. இந்த பாட்டு நான் பாடினதெல்லாம் சொல்லியிருக்கானுங்க. ஆனால் எந்த ஊடகத்துலையும் எதை பற்றி நான் மறுப்பு தெரிவித்ததே இல்லை. எனக்கு சில நாட்கள் முன்னாடி இருந்து சில கேள்விகள் இருந்தது. ஏன்னா நான் அன்னாலும் வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கு பின்னாலையும் ஒரு பொய் முகங்கள் பூசப்பட்டு இருக்கு. அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கையில் உள்ள கேள்விங்களா, ஏன்னா கண்டென்ட்டுக்காக வாழ ஆரம்பிச்சிட்டாங்கோ, அதுக்கப்புறம் அந்த லைக்குக்காக வாழ ஆரம்பிச்சாங்கோ. பறை ஒரு ஜாதியினருக்கு மட்டுமே சொந்தம்னு சொல்றாங்க. அது உண்மையா? அது ஒரு இசைக்கருவி. இந்த கேள்வி எனக்குள்ளாரே நிறைய எழும்புச்சு. அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லப்பட்டது. அதெல்லாம் இவங்க அடையாளப்படுத்துவாங்க. பறைக்கு பல கதைகள் இவங்கெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. பொது புத்தி சிந்தனையில் எந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் இவங்களால ஜாதி அடையாளத்தை சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. பறை இந்த சமூகத்துக்கு மட்டுமே சொந்தம் சொல்லக்கூடியதில் முழுக்க பித்தலாட்டத்தனம். ஏன் அப்படின்னா முழவு அப்படின்னு ஒரு வாரிசுல தான் இந்த பறை வருது. முழவோட ஸ்டேட் வாரிசு எதுனா கொட்டு முரசு. கொட்டு முரசுக்கு அப்புறம் துடும்புக்கு அப்புறம் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பிரிவு இருக்குது. இதில் ஒரு 5வது வாரிசோ 6வது வாரிசோ தான் பறை. ஏன் இதை பறையை பர்டிகுலராக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நானே தப்பட்டை வச்சுட்டு தான் கானா பாட்டே பாட ஆரம்பித்து வந்தேன். தப்பட்டை என்பதே பறையோட இன்னொரு சாராம்சம் தான். ஆனால் இருந்தாலும் இது முழுக்க ஒரு பித்தலாட்டத்தனம். ஏன்னா பறைக்கு இவங்க சொல்லக்கூடிய ஜாதி கதைகளாக இருக்கட்டும், மிகப்பெரிய விஷயங்களாக இருக்கும், பெரிய பெரிய ஆற்றுமை ஆளாமை எல்லா கர்மமாக இருக்கட்டும். ஆனால் அது முழுமையான தப்பு. அது கிடையாது. அப்படின்னா இவங்களால கொட்டு முரசு தூக்கிட்டு போக முடியாது. ஏன்னா அது பெருசு. ஒரு ஆளை நின்று டான்ஸ் ஆடுற அளவுக்கு கொட்டு முரசு. அதோட வாரிசு தான் 5வது 6வது வாரிசு தான் இந்த பறை என்பது. இதுக்கு சொல்லி இவங்க சாதிய அடையாளம், சாதிய கருத்துக்கள், சாதிய மோதல்கள் இவங்களை மேற்கொண்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு மட்டும் ஒரு அடையாளத்தை பண்ண விரும்புகிறாங்க. அது முழுக்க என் பார்வையில் அது பித்தலாட்டத்தனம். அதை ஒப்புக்கொள்ள முடியாத மனநிலையில் இருப்பவன் தான் நான். அதுவும் ஒரு மியூசிக் கருவி, அவ்வளோதான். எத்தனையோ அப்போ மோர்சிங் வாசிக்கிறவன் என்ன ஜாதி நீங்க? அப்போ பூம்பு மாட்டுக்காரன் அடிக்கிற அந்த பூம்பு மாட்டுக்காரன் என்ன ஜாதின்னு சொல்லுவீங்க? எல்லாம் இசை கருவிகளை தானே தவிர அதுக்கு என்ன தனிச்சு அடையாளம்? அப்போ ஒவ்வொரு பொருளும் ஒருத்தரும் வாசிக்கணும், அந்த சாதி அடையாளம் சொல்லுவீங்களா நீங்க? முழுக்க அது ஒரு பித்தலாட்டத்தனம். அதை ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு உண்மையும் கூடாது. முதல் பறை என்பது இவங்க நினைக்கிற மாதிரி மாட்டுத்தோளில் செஞ்சதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் முழுக்க தப்பு. சிவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் புத்தகம் எழுதியிருக்காரு. முழுக்க பறையை தூக்கி சாதி அடையாளத்தின் அடையாளம் காட்டும் பைத்தியக்காரர்கள் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்க சொல்லுங்க. அது முழுமையாக போட்டிருப்பாரு. பறை எப்போ பிறந்தது, எப்படி பிறந்தது, மாட்டுக்கறியில் பிறந்ததா மான் தோளில் பிறந்ததா, எல்லா கர்மமும் அதில் போட்டிருப்பாரு. அதை வாங்கி படிக்க சொல்லுங்க. திரை இசை பாடல் அது வேற, கானா பாடல் வேற அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை ரெண்டுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா? தமிழ் படத்தில் வர்ற அந்த கானா பாட்டுக்கும் நீங்கள் ஒரிஜினலாக கானா பாடலும் பாடுவீங்களா? அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நன்றி இந்த கேள்வி கேட்டது. இதுக்கு ரொம்ப நாளாக நான் சமூகத்தில் பதில் சொல்லணும்னு நினச்சிட்டே இருப்பேன். ஏன்னா கேள்விகள் அப்படி இருக்காது என்கிட்ட. நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப சரியான கேள்வி. முதல்ல பாட்டுக்கான அரசியலே நம்ம மக்களுக்கு புரியலை. பாட்டுன்னா என்ன, பாட்டுக்கான பின்னாடி இருக்க அரசியல் என்ன? சாஸ்திர சங்கீதங்கள் கற்றுக்கிட்டு வர அரசியல் என்பது வேற, சாஸ்திர சங்கீதங்கள் கற்றுக்காத நாட்டாறு வழக்கில் உள்ள பாடல்கள் முறை என்பது வேற. இவங்களுக்கு என்னன்னா ரொம்ப ஈஸியாக கையாள தெரிஞ்சது என்னன்னா
வெகுஜன மக்களுக்கு கையாள தெரிஞ்சது திரை இசை. சினிமா வந்து அவரோட இசையை மட்டும் கையாள தெரிஞ்சது. இதில் வந்து இளையராஜா பெரியாருன்னுவாங்கோ, எல்லா இசையமைப்பாளரையும் சொல்லுவாங்கோ. ஆனால் எங்களுடைய பார்வையில் எந்த இசையமைப்பாளரையும் பெரிய லெவலில் நாங்கள் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இசைனா எங்களுக்கு என்னன்னு தெரியும், அது எப்படி உருவாக்குறது என்னன்னு தெரியும், அதுக்கு பாடல் முறைன்னா என்னன்னு தெரியும், பாட்டுன்னா என்னன்னு தெரியும், வாய்ப்பாட்டு அது எப்படி பிரியுதுன்னு தெரியும், தனி இசை திரை இசை அப்படின்ற அந்த பாடல் முறைகள் எல்லாம் தெரியும். இது பல ஆயிரம் வருஷங்களாகவே வெறும் ஊடகங்கள் இன்னைக்கு தலை பிடிச்சிட்டு நிற்கிறது என்னன்னா திரை இசை, சினிமாவோட இசையை மட்டும்தான் தலை. ஏன்னா இன்னைக்கு மனோவா இருக்கட்டும், சித்ராவா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது ஏற்கனவே பாடப்பட்ட ஒரு பாடலை இவன் சரியா பாடுறானா, இதை ஜட்ஜி பண்ணக்கூடிய ஒரு மாதிரி. இது என்னத்துக்கு ஜட்ஜி பண்ணது, பாட்டே அவங்க தான் பாடினது, அப்புறம் அதை சரியா பாடுறானா தப்பா பாடுறதுக்கு எதுக்கு ஒரு ஜட்ஜி? ஏன்னா அவங்களுக்கு தனி இசையை பற்றி தெரியாது, தனி இசைகளை போட்டியில் கொண்டு வர முடியாது, தனி இசைக்கான அரசியல் இவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஏற்கனவே பாடி வச்ச பாடல், இந்த பாடி வச்ச பாடலை கரெக்டாக பாடுறாங்களா, இதுதான் ஜட்ஜ்மெண்ட்டில் காலங்காலமாக இவங்க சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம். ஏன்னா தனி இசை அப்படி என்பது அது ஒரு பெரிய வாழ்வியல். இப்போது உதாரணத்துக்கு சொல்ல போனால், நான் என்னுடைய பாடல்கள் முறைகளே இருக்கட்டும், நான் சின்ன வயசுலேருந்தே பாடல் பாடிட்டு இருக்கேன். ஆனால் ஒன்று, நான் இளையராஜா பாட்டு கேட்டோ இல்லை மற்றவங்க பாட்டு கேட்டோ இன்ஸ்பயர் ஆனதில்லை, அதில் எனக்கு விருப்பம் இல்லை. நான் சின்ன வயசில் அதிகமாக கேட்டது இந்திக்காரங்களோட பாட்டு, இந்திக்காரங்களோட சாயல், அந்த மாதிரியான பாடலை கேட்டு ரொம்ப ரசனையுடன் ரசித்து நான் பாடக்கூடிய எல்லா பாடல் முறைகள்லையும் இந்தி சாயில வச்சு பாடி ஒரு பழக்கம் உண்டு. நிறைய பாட்டு அதுக்கு சொல்லலாம். உதாரணமா என்னுடைய பாட்டு, முதல் பாட்டு, ஏ அஜல்லா ஊஜல்லா மசாலா கம்பெனி பல்பல்லா ரஸ்குல்லா பிஸ்கொத்து கம்பெனி ஏ ஸ்டோரிமா விஜி மன்ன தொலைச்ச மனுஷன் தானமா. அதாவது வார்த்தைகள் தெரியாத போது நான் அதுக்கு தமிழ் வார்த்தைகளை போட்டு இந்தி சாயலில் பாடக்கூடிய ஒரு பாடல் முறைகள் இருக்கும். ஆனா இந்த முறை எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டா பாதி பேருக்கு தெரியாது. இப்போ மனோவா இருக்கட்டும் அல்லது இன்னைக்கு ஊடகங்களில் பாடக்கூடிய பெரிய பெரிய பாடல்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன, தனி சினிமாவுடைய இசையை எடுத்து மேடையில பாடுறது. இது வந்து நிழல் உலக கலைஞர்கள் சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தனுடைய பாடலை அப்படியே எடுத்து மேடையில பாடுறது நிழல் உலக கலைஞர்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இளையராஜாவை தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து நிழல் உலக கலைஞர்கள் தான். இவங்கெல்லாம் தனி இசை கலைஞர்களே கிடையாது. எவனோ உருவாக்குற பாட்டு, அதுக்கு செலவு பண்ணுறது ஒருத்தன், அதுக்கு நடிக்கிறவன் ஒருத்தன், அதுக்கு பணம் போடுறவன் ஒருத்தன். அந்த பாடல் தான் 50 வருஷமா இன்றைக்கு ஆட்சி முறைகள் இருக்கு. இவங்களுக்கு தனி இசையும் தெரியாது, தனி இசை எப்படி கேட்கணும்னு தெரியாது, அதை பற்றியான எந்த விதமான புரியலும் இருக்காது. இந்த மக்களுக்கு தனி இசை கொண்டாடக்கூடிய தன்மைகள் கிடையாது. அதனால சினிமாவோட இசை அதுதான் காலங்கள்ல அற்புதம் பெருமை. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டங்களையும் பாடல் முறைகள் மாறுது. இன்னைக்கு MK தியாகராஜ பாலிருந்து PU சின்னப்பாலிருந்து இவங்களுடைய பாடல் முறைகள்ல அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ரஜினி, கமல், MGR, சிவாஜி இவங்களுடைய பாடல்கள் முறைகளும் பாடல்கள் இப்படிதான் கொண்டாடி போயிட்டு இருக்கே தவிர தனி இசையை பற்றியான எந்த புரிதலும் பொதுமக்களுக்கு இல்லை.